இரவு நேரம் அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கு உகந்த காலமாக கருதப்படுதுமா இந்த 6 மாதம் காலம். அதுலேயும் இந்த ஆடி மாதம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் முழுசும் உன்னை யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அத்துணை சேமம் கூட உலகத்தில் இருக்க அத்துணை நல்லதுகளும் நடக்கும். ஏறக்குறைய 6 மாதம் பௌர்ணமிக்கு ஒரு பூஜை நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோமா. 6 மாதம் ரெகுலரா பௌர்ணமிக்கு என்னென்ன அந்த பூஜை செஞ்ச பலன் அந்த ஒரு நாள் கிடைச்சிடும். பெருமாளுக்கு வச்சது நீ எப்படி போடலாம் அப்படின்னு கோவிச்சுட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுட்டு வேற மாலை எடுத்து கட்டி பெருமாள் கோயில் கொண்டு போறாரு. ரங்கநாதர் கழுத்துல போடுறாரு. 10 முறை 15 முறை ரங்கநாதர் கழுத்துல போட்டு ரங்கநாதர் வந்து கீழே கீழே தள்ளி தள்ளி விட்டுடுறாரு. இந்த ஆண்டாள வழிபட சிறந்த காலம் இந்த ஆடிப்பூரம். திறன்பேசி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்தது, அதுவும் பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது ஆடி மாசமா தான் இருக்கும். அந்த ஆடி மாசத்தோட சிறப்புகள் குறித்து விளக்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் அண்ட் இப்படி பன்முக திறமை கொண்ட தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா கோயில்களும் வந்து திருவிழாக்கு தயாராகிட்டு இருக்கு. ஆடி மாசத்துல மட்டும் பர்டிகுலரா அந்த திருவிழாக்கள் பெரும்பாலான கோவில்கள்ல வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. ஏன்னா மக்களுக்கு நிறைய பேர் வந்து ஆடி மாசத்துல அம்பிகை வழிபாடு உகந்தது அப்படின்றது தெரியும். ஆனா அந்த ஆடி மாசத்தினோட சிறப்பு என்ன அப்படின்னு உங்களோட கேள்வி வந்து கரெக்டான கேள்வி. ஆக்சுவலி என்னன்னா இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் முதல் நாள் தொட்டு மார்கழி மாதம் வரை அந்த 6 மாத காலத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்படின்னா என்னன்னா தேவர்களுக்கு இது வந்து இரவு நேரம் அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு நாங்கள் நிறைய வழிபாடு கொடுப்போம். அதாவது நிறைய ஒரு தாந்திரிக வழிபாடு கொடுப்போம், சாத்விக வழிபாடு கொடுப்போம். இந்த வழிபாடுக்கு வந்து உகந்த காலமாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி இல்லை சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி. காரணம் என்னன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மந்திர உபாசனை செஞ்சாலும் அந்த மந்திரத்தை வந்து உறிஞ்சிக்கிற சக்தி உண்டு. அதனோட பவரை வந்து சூரிய கதிர்கள் கிரகிச்சுக்கும். அதனால இந்த மாதிரி நேரங்களில் வழிபட சொல்லுவோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவர்களோட இரவு நேரம் அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கு உகந்த காலமாக கருதப்படுதுமா இந்த 6 மாதம் காலம். அதுலேயும் இந்த ஆடி மாதம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கம்மா, அம்பிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே துள்ளித் திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை வழிபட உகந்த மாதம் ஆடி மாதம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பிகை வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தால் கடைசியில் சிவன் அடைஞ்சா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ மகிழ்ந்த சிவபெருமான் அம்பிகைக்கு கொடுத்த வரம். இந்த ஆடி மாதம் முழுசும் உன்னை யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அத்துணை சேமம் கூட உலகத்தில் இருக்க அத்துணை நல்லதுகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் ஈசனே கொடுத்த வரோம்மா. அதனால் இந்த ஆடி மாதம் வந்து பாருங்கள் நிறைய விசேஷம் இருக்குது. அதாவது ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஞாயிறு ரேணுகாதேவிக்கு கூழு ஊற்றுவாங்க, அம்பிகைக்கும் கூழு ஊற்றுவாங்க. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு பயங்கர விசேஷம். அதாவது பொதுவாகவே பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த வேலையினோட பலனை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கும். அதை வந்து நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் எந்த தெய்வ வழிபாடு பண்ணாலும் என்ஹான்ஸ் பண்ணும், அதிகப்படுத்தும். அந்த மாதிரி ஆடி மாத பௌர்ணமியில் நம்ம வழிபாடு பண்ணுறோம். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமா அந்த வழிபாடை நம்ம பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம். அந்த வழிபாடனோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6 மாதம் பௌர்ணமிக்கு ஒரு பூஜை நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோமா. 6 மாதம் ரெகுலராக பௌர்ணமிக்கு என்னென்ன அந்த பூஜை செஞ்ச பலன் அந்த ஒரு நாள் கிடச்சிடும். அதே மாதிரி தான் ஆடி அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணுமா. அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தாலே 6 மாசம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்த பலனை கொடுத்துரும். அதுதான் மேம் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா மற்ற மாதங்கள்லயும் வந்து பௌர்ணமி அமாவாசை வருது, ஆடி மாசத்துலயும் பௌர்ணமி அமாவாசை வருது. ஆனா இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை மட்டும் ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. 6 மாதத்துக்கான பலன்கள் கிடைக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கான காரணம் என்ன? அது ஏன் அவ்வளவு விசேஷமா பார்க்கப்படுது? அது ஏன் நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஜென்ரலா ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ஆடி காற்றோடு அம்பி, அதாவது ஆடியில வந்து சூறாவளி காத்து வீசும், ஆடி காத்துக்கு அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ஆடி மாதம் வீசும் சூறாவளி காற்றோடு அம்பிகையின் அருட்காற்றும் சேர்ந்து வீசக்கூடிய காலம் ஆடி மாத காலம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அம்பிகையினோட அருட்காற்று கூட
ஈசன் தாயாரோட ஐக்கியமாகி ஈசனோட ஒரு கன்சர்னும் வருது. ஜென்ரலாக வந்து பாருங்கம்மா, இப்போ நம்ம ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தில் வந்து ஸ்ரவன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரவன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பாதி ஆகஸ்ட் பாதி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசனை அதாவது ஈசனை வழிபடுறதுக்கு அதி உத்தமமான மாதமாக கருதப்படுறாங்க. ஸோ எல்லா தேவதானோட கன்சர்னும் அம்பிகைக்குள்ள சர்வலோக மக்களும் அடக்கும், தேவதாவும் அடக்கும். ஸோ சர்வலோக வசீகரணம் அப்படின்றது அம்பிகை கும்பிட்டாலே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அம்பிகையை கும்பிட்றதுக்கு ஏற்ற காலம், ஈசனை கும்பிட்றதுக்கு ஏற்ற காலம். உலகத்துல அம்மையும் அப்பனா விளங்கக்கூடியவங்க யாரு? அம்பிகையும் பரமேஸ்வரனும். அப்ப அவங்கள கும்பிட்றதுக்கு ஏற்ற காலம் அப்படின் போது இது பயங்கர அதி உத்தமமான காலமா கருதப்படுதுமா. ஓகே மேம். பெண்கள் வந்து பெண் தெய்வங்களை வழிபடுறதுனால ஆடி மாசத்துல நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஆண்கள் வந்து எந்த தெய்வத்தை ஆடி மாதத்துல வழிபடுறதுனால அவங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கும்? ஆண்கள் வந்து அம்பிகையை வழிபடக்கூடாதுன்னு இல்லம்மா. அவ வந்து அகிலலோக அன்னை இல்லையா? நம்மளுக்கு எப்படி அம்மா மாதிரியோ ஆண்களுக்கும் அவ அம்மா. பட் இருந்தாலும் இப்ப ஜென்ஸு பர்டிகுலரா வந்து ரொம்ப வழிபாடு பண்ணும். இப்போ ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும், இப்படி லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானோட வழிபாடு. முருகப்பெருமானோட வழிபாடு பொதுவாக 100 ஆண்கள் இருக்காங்கன்னா ஏறக்குறைய 60 பேருக்கு பொருந்தும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சாதகமாக எந்த கிரகம் இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னா செவ்வாய் இருக்கணும். செவ்வாய் வந்து மங்களன் அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு அசுப கிரகம் தான். அவர் சாதகமாக இருக்கணும். அவர் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் 100 ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்கம்மா, ஏறக்குறைய 60 பேருக்கு அவர் சாதகமாக இருக்கிறது இல்லை. அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனோட வழிபாடு அப்படின்றது அது கவர் ஆயிடுது. எப்படின்னா செவ்வாய்க்கு பகவான் யார்? முருகப்பெருமான். செவ்வாய் பயங்கரமாக ஆட்டம் போடுறான். ஜாதகத்தில் ரொம்ப வக்ரகதி ஆகிடான். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னொரு பாபரோட கன்ஜங்ஷன் ஆகிருக்கான். சுபர் பார்வை இல்லை, சனியனோட பார்வை இருக்குது, சனியனோட கன்ஜங்ஷன் ஆகிருக்கான். இப்படி எது இருந்தாலும்மா முருகப்பெருமானை கும்பிடும்போது அவன் நம்மளை வறுத்து எடுப்பான். முருகப்பெருமானை கும்பிடும்போது செவ்வாய்க்கும் முருகர் தான் கடவுள். அவன் சைலண்ட் ஆவான், பசிஃபை ஆவான். அதனால முருக வழிபாடு ஜென்ஸ்க்கு ரொம்ப உகந்த வழிபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தோட 18வது நாள் வந்து ஆடி பெருக்கா கொண்டாடுறாங்க. அதுக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்கு? அந்த நாளை வழிபடுறதுனால என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம். ஆக்சுவலி இந்த ஆடிப்பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி தாயை வந்து நிறைய வழிபடக்கூடிய நாட்கள். இப்போ வந்து ஜென்ரலாக திருச்சி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி தாயை வழிபடுவாங்க. ஏன்னா வந்து அந்த காவிரி தாயை வழிபடுறதுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காவேரியில். அப்போ அந்த காவிரி கரையோரத்தில் லேடிஸ் வந்து காவிரி தாய்க்கு பல விதமாக வழிபடுவாங்க. அதாவது காவிரி தாய்க்கு சீர் கொடுத்து வழிபடுறது இருக்குமா, அது ஒரு இது. லேடிஸ் வந்து தன்னோட மாங்கல்யத்தை, திருமாங்கல்யத்தை பிரித்து கோக்குறதும் உண்டு. ஏன்னா உற்சவர் ரங்கநாதனோட உற்சவர் வந்து அங்கே அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பார். எழுந்தருளி சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே வீற்றிருப்பார். அவரோட ஒரு கருணையினாலையும் காவிரி தாயினோட கருணையினாலையும் இல்லம் செழிக்கவும் அவங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கவும் இந்த மாதிரி மெத்தடாலஜி செய்கிறாங்கம்மா. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. காவிரி தாய்க்கு சீர் கொடுக்கறதுன்றது, இப்போ நம்ம ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்க பார்த்தீங்களாம்மா. அந்த மாதிரி புடவை, ஜாக்கெட்டு, மஞ்ச குங்குமம், தாலி கயிறு எல்லாம் வச்சு பழம், அது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸும் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அவளை காவிரி கரையோரத்தில் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு பொட்டு வச்சு அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அந்த இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட தாலியை பிரித்து கோக்கிறது உண்டுமா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்மா, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் காவிரி தாயாரை வழிபடுறது உண்டு. காவிரி தாயாரை வழிபட்டு அவளுக்கு வந்து மாங்கல்யம் வச்சு அந்த மாங்கல்யத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையினோட காலில் வச்சுடுவாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு டெய்லி வேண்டிக்கும் போது அடுத்த வருஷம் ஆடிப்பெருக்குள்ளே இவங்களுக்கு கல்யாணம் நடந்துடுது. அப்படி ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. மாங்கல்யத்தை பிரித்து கோக்குறது அது எதுக்கு நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி தாயாரை வந்து எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக முருகர் வள்ளி தெய்வானைன்னு வச்சுக்கோங்கம்மா. வள்ளி தாயாரை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதாவது வள்ளிக்கு குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தை வரம் வேணும் அப்படின்னா முருகரை கும்புறதோட ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளி மலையில போயிட்டு வள்ளி தாயாரை கும்பிட்டுட்டு வாங்க, அடுத்த வருஷம் கரு கூடிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அவளை கும்பிட்டாலும் அவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்ன்ற ஆசை உண்டு அவளுக்கு. அதனால அவளை கும்பிடுறது, அவளோட கரையில வந்து தாலி பிரிச்சு கோக்குறது, அவளுக்கு சீர் கொடுத்து கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறது, குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறது, இப்படி பல வேண்டுதல்கள் இருக்கதாம்மா செய்யுது. நம்ம இப்போ அங்கே திருச்சி பக்கத்தில் காவிரி கரையோரத்தில் இருக்கவங்க அப்படி செய்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா காவிரி தாயாரோட பூஜை முறையே இருக்குமா. சேம் பூஜை, ஒரு கலசத்தில் தண்ணி நிரப்பிக்கணும். நிரப்பி அவளை வந்து காவிரி தாயாராக பாவிச்சு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு தாலி பிரித்து போட்டுக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணணும் கண்டிப்பாக. நெய்வேத்தியன்றது என்ன நம்மளுக்கு பிடிக்குதோ
அதாவது காவிரி தாயார் வந்து சாப்பிட போறது இல்லை, சூக்ஷ்ம ரூபத்துல தான் சாப்பிட போறா. அந்த நெய்வேத்தியத்துல கண்டிப்பா ஒரு இனிப்பு இருக்கணும். சக்கரை பொங்கல், அக்கார வடிசல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு, இல்ல பால் பொங்கல், அது கூட ஒரு வெரைட்டி ரைஸ் வச்சு தாயாருக்கு தூபோ தீபம்லாம் காமிச்சிட்டு தாயாரோட காலடியில மாங்கல்யத்தை வச்சு அதை வந்து நமக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறது. அந்த மெத்தடாலஜி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி பூரம் அப்படின்னு சொல்லப்படுறது பூமாதேவியோட பிறந்த தினம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி நிறைய பேருக்கு அதோட முழுமையான ஒரு விஷயம் அதை பத்தி தெரியல. ஸோ ஆடிப்பூரம்னா உண்மையில என்ன, அந்த நாள்ல நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம். மா ஆக்சுவலி இந்த ஆடி பூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல வர பூர நட்சத்திரத்துல செலிப்ரேட் பண்ணக்கூடியதுமா. இது வந்து நம்ம சைவமார்கள் வைணவமார்கள் நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவிக்கு பிறந்த நாள் எல்லாம் ஓகே. ஆனா பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிஜா, அதாவது பூமாதேவியை செலிப்ரேட் பண்ற ஒரு இது இல்லை. சீதா தேவியை பூமிஜாவா செலிப்ரேட் பண்றது உண்டு. ஆனா சீதா தேவியை சீதா பிறந்த நாள் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஆடிப்பூரம் எதுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஆண்டாளை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆடிப்பூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு நம்ம சொல்லிடலாம், அது அடுத்த அம்பிகை வழிபாடு சொல்லலாம். இந்த ஆடிப்பூரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாமா ஆண்டாள் பிறந்த நாள் இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம். இப்போ இந்த ஆடிப்பூரத்தை பற்றி சொல்லணும், நம்ம ஆண்டாளனோட ஒரு கதையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளனோட சிறந்த பக்தர், ரங்கநாதரோட சிறந்த பக்தர். அவரோட வேலையே என்னென்னா டெய்லி ரங்கநாதருக்கு துளசி மாலை, அழகான பூ மாலை கட்டிட்டு போயிட்டு ரங்கநாதருக்கு போட்டுட்டு கண்குளிர பார்த்துட்டு வந்து அவரோட விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு நிலம் இருந்துச்சு, விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். அவரும் அவரோட மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பெருமாள் பக்தர்கள். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கிட்ட வேண்டி 2 பேரும் அழறாங்க. அழுதுட்டு அவங்க கடமையை செய்கிறாங்க. சில நாட்களில் அவங்க ஆத்மார்த்தமாக அழுது சில நாட்களில் அவர் உழும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை வருது. அந்த பெண் குழந்தை கிடைக்க பெற்ற நாள் பூமியில் கிடைக்கிது அவளுக்கு. அந்த பூமியில் அந்த உழற நிலத்தில் அந்த குழந்தை வந்து இருக்குது. அந்த குழந்தை வந்து கிடைக்க பெற்ற நாள் பூர நட்சத்திரம். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து கிடைக்கப்பெறுதுன்றது பூமியில கிடைத்த ஒரு குழந்தையை தான் மையப்படுத்தி சொல்லப்படுது அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலி அப்ப அந்த குழந்தை தான் வந்து இவர் ஆண்டாள் அப்படின்னு பேர் சூட்டி அது ரொம்ப செல்லமா ஒரு அழகான குழந்தை. அது என்னன்னா சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஒரு ஸ்வரூப் ஆண்டாள். மகாலட்சுமி தாயார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளா பிறப்பெடுக்கிறார். ஏன்னா இவன் பெருமாளை நோக்கி இல்ல வரம் கேட்கிறாரு. ஸோ மகாலட்சுமி பூமியில பிறப்பெடுக்கிறா. பிறப்பெடுத்து சிறிது காலம் வந்து உலகத்துக்கு நிறைய சேமங்களை செஞ்சுட்டு திருப்பி பெருமாள் கிட்ட போய் சரணடையணும் அப்படின்றது அவளோட நோக்கம். அப்போ அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வருது. வளர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் டெய்லி அவங்க அப்பா வந்து துளசி மாலை, அழகான பூ மாலை வைக்கிறாரு இல்லையா. ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தைக்கு அந்த மாலையை வந்து போட்டுக்கணுன்ற ஆசை வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது, அந்த மாலையை போட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் வச்சிடுது. ஒரு நாள் அவர் பார்க்கும்போது இந்த குழந்தை துளசி மாலையை கழுத்தில் எடுத்து போட்டுட்டு வைக்கிறத பார்த்து குழந்தைகிட்ட ரொம்ப கோவிச்சுக்கிறாரு. இது வந்து பெருமாளுக்கு வச்சது, நீ எப்படி போடலாம் அப்படின்னு கோவிச்சுட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுட்டு வேற மாலை எடுத்து கட்டி பெருமாள் கோயில் கொண்டு போறாரு. ரங்கநாதர் கழுத்தில் போடுறாரு. 10 முறை 15 முறை ரங்கநாதர் கழுத்தில் போட்டு ரங்கநாதர் வந்து இந்த கீழே தள்ளி விட்டுடுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து இவருக்கு புரியல, ஏன் இப்படி தள்ளி விடுறேன்னு ஓன் அழும்போது சுயம் பெருமாள் நேரில் தோன்றி அவ வந்து ஆண்டாள் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமி, அவ சூடி கொடுத்த மலரை மட்டும்தான் நான் போட்டுப்பேன், அவ சூடி கொடுத்த மாலையை மட்டும்தான் நான் போட்டுப்பேன் அப்படின்றாரு. அதனால்தான் ஆண்டாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்ற அந்த பேர் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கதை அப்படியே போகுது. ஸோ இந்த ஆண்டாளை வழிபட சிறந்த காலம் இந்த ஆடிப்பூரம். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க ரங்கநாத சுவாமி கோயிலில், சரிங்களா. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆண்டாளை எப்படி வழிபடலாம் அப்படின்னாமா ஆண்டாள் ஃபோட்டோ இருக்குன்னா ரைட்டு, இல்லைனா மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு அதுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு அதுக்கு வந்து அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கு ஒரு மண் பிளேட் வச்சுக்கணுமா. மண் பிளேட்டில் 4 வெத்தலை வச்சுக்கணும். அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் பசு நெய் போட்டு நெய், இப்போ பசு நெய்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கேட்பாங்க நாங்கள் எங்கே போட்டோம் பசு நெய்க்கு அப்படின்னு. ஸோ நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி போட்டுக்கணுமா. திரி போட்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் போட்டு 4 டைமண்ட் கல்கண்டு 2 ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு போட்டு இவ்வளோ ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு விளக்கேற்றிடணும். விளக்கேற்றிட்டு நம்ம என்ன பாராயணம் பண்ணோன்னா திருப்பாவை பாராயணம் பண்ணணும். நம்மளுக்கு எத்தனை பாட்டு முடியுதோ அது பாட்டு பாராயணம் பண்ணிட்டு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பொங்கல் நிவேதனம் வைக்கணும். ஆண்டாளுக்கு நிவேதனம் வச்சு நீ வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும், உனக்கு கல்யாணம் ஆகணும்,
அவ வந்து பெருமாளை அடையணும் தானே திருப்பாவையெல்லாம் பாடினா. நான் எனக்கு பெருமாள் மாதிரி ஒரு உத்தமமான புருஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, அதையும் வேண்டிக்கலாம். என்ன வாழ்க்கையில நம்மளுக்கு வேணுமோ அதை ஆண்டாள் கிட்ட வேண்டும் போது டக்குன்னு நடந்துரும். அதாவது இந்த ஆடிப்பூரத்துக்கு வேண்டுறோம், அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ள நடந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பூரத்துல வைணவமார்கள் இன்னைக்கும் செஞ்சுட்டு வர ஒரு பூஜை முறைமா.